ஆடுங்கிறது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம். இங்க ஒருத்தர் பீட்டல் ஆடு வளர்த்து மாசம் பல லட்சம் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. கோவையில் யானைகள் வழித்தடத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்பட்டது தொடர்பான அரசின் அறிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ் வணக்கம். இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சுரேஷ். வணக்கம். கோவை வனப்பகுதியை ஒட்டிய யானைகள் வழித்தடத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளுவதை தடுக்க கோரிய வழக்குகள் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் 2023 முதல் 2024 நவம்பர் வரைக்கும் சட்டவிரோதமாக மண் எடுத்தவர்களுக்கு 119 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், கைது செய்யப்பட்டவர்களுடைய விவரங்கள் அந்த அறிக்கையில் பட்டியலிடப்பட்டிருந்தன. மேலும் தொடர்ந்து கண்காணிப்புகள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் இந்த கோவை, மதுக்கரை, கரடிமடை உள்ளிட்ட இடங்களில் 5 லட்சம் கன மீட்டர் அளவுக்கு இந்த மண் என்பது அள்ளப்பட்டிருக்கிறது என்று மாவட்ட நீதிபதி அறிக்கை அளித்திருக்கிறார். அந்த மண் 20,000 முறை லாரிகள் இயக்கப்பட்டிருக்க வேண்டும் அவற்றை கொண்டு செல்வதற்கு. இது சம்பந்தமாக புலன் விசாரணை என்பது முறையாக நடத்தப்படவில்லை என்ற ஒரு அதிருப்தியை நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த செங்கல் சூளைகளை மூடும் போது அங்கிருந்த மண் மற்றும் செங்கற்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்த போதும் கூட அந்த பறிமுதல் அவை செய்யப்பட்டவையா இல்லையா என்பது குறித்த எந்த பதிலும் இல்லை என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். இப்பகுதிகளில் எடுக்கப்பட்ட மண் யாருக்கு அனுப்பப்பட்டது என்பது குறித்த விசாரணை நடத்தப்பட்டதா, தோண்டப்பட்ட குழிகளை நிரப்புவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அதனால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அடுக்கடுக்காக நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் ஓராண்டுக்கு மேல் பணிகள் நீடிக்கவில்லை என்பதிலிருந்து இது ஒரு திட்டமிட்ட செயல் என்று தெரிவித்த நீதிபதிகள், கனிம வளத்துறை அதிகாரிகளின் உடந்தை இல்லாமல் இவ்வளவு பெரிய அளவு மண் எடுத்திருக்க முடியாது என்றும் தெரிவித்தார்கள். இந்த பகுதிகளில் மண் அள்ளக்கூடிய நடவடிக்கைகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதை, எதிர்காலத்தில் எதுவும் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள். இந்த நீதிபதிகளுடைய கேள்விகளுக்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர், அதாவது தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், இந்த மண் எடுத்தது யார், யாருக்கு மண் கொடுக்கப்பட்டது, பயனாளிகள் யார் என்பன உள்ளிட்ட விவரங்களை மாவட்ட ஆட்சியர் மூலமாக அறிக்கையாக தாக்கல் செய்வதாக தெரிவித்தார். இந்த விஷயத்தில் அரசு வேடிக்கை பார்க்காது, எதிர்காலத்தில் சட்டவிரோதமாக மண் எடுப்பதை தடுப்பதற்கு தொழில்நுட்ப உதவிகளையும் நாடப்படும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு.